என்ன அப்பா, சொல்ல அப்பா, இருப்பா, இருப்பா. அம்மா பேசிட்டீங்கல்ல, மிச்சம் எதுவும் இல்லையே. டேய், ஓடுகளே, எனக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கடா? இல்ல வேற எதுவும் இருக்கா? எல்லாம் சொல்லிட்டேல்ல. நான் என்ன பேசவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள ஊடால வந்து 2 பேரும் பேசிட்டே போறீங்க. முதல்ல நான் வீட்டை வச்சு பணத்தை கொடுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டேனா? அதுவும் உங்க வீட்டை வச்சு பணத்தை கொடுங்கன்னா நான் உங்கள்கிட்ட கேட்கவே மாட்டேன். அத்தை, அவர் மாமா கிட்ட என்ன கேட்க வந்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா இந்த வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் கொடுங்கன்னு அவர் கேட்கவே மாட்டாரு. அது எனக்கு நல்லாவே தெரியும். கவலைப்படாதீங்க அத்தை. என்னால நீங்க நடு ரோட்ல எல்லாம் நிக்கிற மாதிரி ஆகாது. சும்மா சொல்லாதரி. அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட பணத்தை நீங்க தான் ஏற்பாடு செய்யணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கா? இப்ப என்ன அவர்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கா? அவன் தான் சொல்றான்ல, வீட்டை வச்செல்லாம் நான் பணம் கேட்கலன்னு. இவனை பேச விடாம ராங் ட்ராக்ல வந்த ரயில் மாதிரி ஏன் இப்படி பேசுறேன்? இவனை பார்த்தா எப்படி இருக்குது உனக்கு? உன் வீட்டை அபகரிக்கிற மாதிரி இருக்கா? இந்த வீட்டை வைக்க சொல்லி என்னைக்குமே நாங்க சொல்ல மாட்டோம். ஆண்டி, அன்னைக்கே நான் சொன்ன பாத்தீங்களா, நீங்க ஒரு அவசரம் கொடுக்காது, அது கரெக்டா இருக்கு பாருங்க. மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. முத்து என்ன சொல்றான்னு கேப்போம். நீ சொல்லுப்பா. பாட்டி கிட்ட சொல்லி பணம் கேட்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சுப்பா. அதை முழுசா கேட்க வர்றதுக்குள்ள அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அவனை அப்படியே ஜிங்ச கடிக்க ஆரம்பிச்சிட்டான். கேட்டுக்கிட்டியா? உன் வாய்க்கு முதல் பூட்டு தான் போடணும். பாட்டிகிட்ட கேட்கறதுக்கு ஏன்டா பர்மிஷன் கேட்கப்பா? என்ன இருந்தாலும் உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கேட்கலாம் தான்ப்பா. சரி, பாட்டி கிட்ட கேட்கற உரிமை உனக்கு இருக்கு. என்ன வளர்த்த மாதிரி தானே உன்னையும் வளர்த்தாங்க. சிந்தாமணியோட நம்ம அம்மா தான் ரொம்ப டேஞ்சர். நான் பாட்டிட்ட பேசுறேன். இல்லங்க, வேண்டாம். பாட்டிக்கு போன் பண்ண வேண்டாம். அதான் அப்பா தான் பாட்டிட்ட கேட்க சொல்லிட்டார்ல. இல்ல, பாட்டி கிட்ட கேட்க வேண்டாம். அவங்களே வயசானவங்க, அங்க தனியா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிறாங்க. அவங்க எல்லாம் தொந்தரவு பண்ண வேண்டாங்க. கேக்குற அந்த பணத்தை என்னால கொடுக்க முடியாதுமா. சார், ஏன் சார் இப்படி சொல்றீங்க? இப்போ உனக்கு ஆர்டர் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு நான் பணம் கொடுக்கலாம். ஏன்னா ஆர்டர் கிடைச்சா எப்படியும் வேலை நடக்கும், பேசின பணம் உன் கைக்கு வரும். சார், இதுவும் அப்படிதான் சார். ஆர்டர் எனக்கு கிடைச்சிடும். இல்லம்மா, இதுல ரிஸ்க் இருக்கு. அப்படியே உனக்கு ஆர்டர் கிடைச்சா கூட உன் வேலையில ஏதாவது குறை இருந்துச்சுன்னு வெயி, இல்ல சரியா நடக்கலனா நீ கட்டின முன் பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அந்த பணம் மொத்தமா போயிடும். அதை திரும்ப உன்னால எப்படி எனக்கு திருப்பி கொடுக்க முடியும்? இல்ல சார், நான் கண்டிப்பா நல்லா பண்ணிடுவேன். இது வரைக்கும் நான் பண்ண எல்லா ஆர்டர்லயும் நான் நல்ல பேர் எடுத்திருக்கேன். அது எனக்கு புரியுதுமா. ஆனா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது இல்ல. இந்த டெபாசிட் கட்டுறதெல்லாம் கிட்டத்தட்ட ஷூரிட்டி கொடுக்குற மாதிரி தான். அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுமா. ஆர்டர் கிடைச்சா சொல்லு, நான் பணம் தரேன். ஆனா இதுக்கு என்னால முடியாதுமா. சார், நான் உங்களை ரொம்ப நம்பி வந்தேன். எப்ப வேணாலும் வா, தேவைப்படுற பணத்தை தரேன்னு சொன்னீங்களே. நான் சொன்னேன்தாமா, நீ எவ்வளவு பெரிய ஆர்டர் எடுத்துட்டு வந்திருந்தாலும் நான் பணம் கொடுத்துருப்பேன். ஆனா உனக்கு ஆர்டரே கிடைக்கல. ஒருவேளை நீ டெக்கரேஷன் பண்றதுக்கான பணம் உனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா அந்த டெபாசிட் பண்ற பணம் அப்படியே போயிடும்.